நீங்கள் குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். Judge not, that you be not judged. Matthew chapter 7 verse 1. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனம். For with what judgment you judge, you will be judged, and with the measure you use, it will be measured back to you. Matthew chapter 7 verse 2. நீ உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலிருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மத்தேயு 7வது அதிகாரம் 3வது வசனம். And why do you look at the speck in your brother's eye, but do not consider the plank in your own eye? Matthew chapter 7 verse 3. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மத்தேயு 7வது அதிகாரம் 4வது வசனம். Or how can you say to your brother, let me remove the speck from your eye, and look, a plank is in your own eye? Matthew chapter 7 verse 4. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை எடுத்துப் போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணிலிருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனம். Hypocrite, first remove the plank from your own eye, and then you will see clearly to remove the speck from your brother's eye. Matthew chapter 7 verse 5.